வாங்க, வணக்கங்க. சென்னையில் முருகனோட அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் எங்கள் ஊர் தேருக்கு சுற்றி பார்க்க போயிட்டு சும்மா வராமல் வீட்டுக்கு வடை சட்டி ரொம்ப மோசமாக போச்சுங்க. அதனால் இந்த வருஷம் எப்படியும் ஒரு வடை சட்டி தேரில் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இது எனக்கு கண்ணில் கிடச்சிச்சு. நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. இதோட விலை வந்து 300 ரூபா, 350 ரூபா சொல்லி அடித்து பிடிச்சி 300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இது நல்லா அடி கனமாக இருக்குது. இரும்பு சட்டி கொண்டுட்டு வந்து 2 நாள் கழுநீர் ஊற்றி வச்சு பழக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு சௌகரியத்துக்கு நம்ம வச்சு பழங்கிக்கலாம். கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்குது. ஆனால் ஒரு கையிலேயே நம்ம ஏதாவது தூக்கி சூடாக வைக்கிறதுனா கஷ்டம். அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. எந்த பொருளாக இருந்தாலும் சூடாகாமல் ரொம்ப நேரத்துக்கு கம்முன்னு இருக்கும் பார்த்துக்கிங்களேன். இது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பார்த்து வாங்கிட்டோம்னா நம்ம தலைக்கட்டுக்கே இருக்கிற மாதிரி கம்முன்னு கிடக்கும் பாருங்களேன். மறுபடியும் நம்ம அது வாங்கினதையே திருப்பி 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 வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதனால் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நல்ல பொருளாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நமக்கு புழங்கிறதுக்கு நல்லா கைக்கு வசதியாக இருக்கிற மாதிரி. இது பாருங்கள், ஏதாவது ஒன்று செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னே அடுப்பில் எப்படா சாப்பாடு செஞ்சுட்டு வெளியில் போவேன்னு இருப்போம். ஆனால் இதில் வந்து சமையல் செய்கிறப்ப அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. ஒரு வதக்கவா ஏதோ ஒன்று செய்ய அவ்வளோ நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க.